ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. உங்களை எத்தனை பேருக்கு தாவாணி கனவு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி காமிங்க. Thank you friends. நான் உன்னை துரத்தி அடிப்பதும் நீ எந்தன் தூக்கம் பறிப்பதுவோ சரியா முறையா காதல் பிறந்தால் இதுதான் கதியா காதல் பிறந்தால் இதுதான் கதியா சொல்லதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஆச்சரியமா? நான் மெய் மறந்து போயிட்டேன் தெரியுமா? நீ சொல்லும் போதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வியப்பாலாம் இருக்குது. ஏண்டி உண்மையில நீ போற வழியில அப்படிதான் இருந்ததா? இந்த சொர்க்கம்னு நம்ம கேள்வி தானே பட்டிருக்கோம். ஆமா, நான் கண்ணாலே பார்த்தேன்னா பாத்துக்கங்களேன். இங்க இருந்து பைக்ல போனேன். கொஞ்சம் தூரம் தாண்டி நம்ம ஊரை தாண்டி போயிருக்கேன். அதுக்கப்புறம் பாதைகள் இருந்தது பாருட்டி. நான் அப்படியே ஆடி போயிட்டேன். எப்பா அப்படியே பனி சூழ மலை அடிவாரத்தோடு போய்கிட்டு இருந்தோமா. இந்த சைடு பச்சை பச்சை பசேர்னு இருந்தது. அப்படி நாத்து அப்பதான் பயிர் வரதுக்கு முன்னாடி ஒரு பொன்னிறமா இருக்குமே, அப்படி படர்ந்து கிடந்தது. அப்பா அந்த ஸ்மெல் இருக்கு பாரு. அதுக்கு மேல சிட்டுக்குருவி அப்படியே சத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தது. அப்பா சொல்லதுக்கு வார்த்தையே இல்லைன்னா பாத்துக்கையே. அப்படியா இருந்தது? நான் அன்னைக்கே சொன்னேன் ஊரை விட்டு 4 இடத்துக்கு போயிட்டு வருவோன்னு. யாரு கேட்டா? ஊருக்கு வெளியில அப்படியா இருக்குது? எனக்கு அழுகலைக்கா வருது. நிஜமாவே நம்ம ஊருக்கு வெளியில அப்படியா இருக்குது? நம்ம ஊரை தாண்டினா எல்லாம் நல்லா இருக்குதா? நான் எல்லாமே நம்ம ஊர் மாதிரியே இருக்கும்னு நினைச்சிட்டேன். ஐயோ சொல்லதுக்கு வார்த்தையே இல்லடி. எப்பா அதுல வேற மழை தூத்த ஆரம்பிச்சுது. எப்பா எப்படி இருந்து தெரியுமாட்டி? எனக்கு காலேஜுக்கு போறதுக்கு மனமே வரல. நான் ராக்கி சார் கிட்ட இன்னும் 5 நிமிஷம் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரு மரம் இருந்துச்சுட்டி, சுத்தி வயக்காடுட்டி. அதுக்கு கீழே போய் நின்னுட்டி. அதுக்கு மேல விதவிதமா பறவை. அம்மா ஒவ்வொரு குருவியும் அப்படியே சத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தது பாரு. அப்படியே இசை மலையில நனைஞ்ச மாதிரி நான் என்னையே மறந்து ராக்கி சாரை இருக்க பிடிச்சுக்கிட்டு நின்ன தெரியுமா? ஐயோ அது சொல்லதுக்கு வார்த்தையே இல்லட்டி. ஓசானி சிட்டு கொண்ட வாத்தி தூக்குன ஊளக்கடா கிளி நார கொக்கு இருவாச்சி சிட்டு மைனா குயிலு கிளி பறந்து இப்படி எல்லா பறவையும் ஒரே மரத்துல ஒண்ணு போல கிச்சு 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 கிச்சுன்னு அதுக பேசிச்சு பாரு. எப்பா நீ இப்படி ஒரு ராகத்துல இப்படி ஒரு சாங்க நீ கேட்டிருக்கவே மாட்ட. மயில் ஒரு மாதிரி பாடுது, குயில் ஒரு மாதிரி பாடுது, நாரச்சிட்டு ஒரு மாதிரி பாடுது, கூழாங்குருவி ஒரு மாதிரி பாடுது. அப்பா 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 சொல்லதுக்கு வார்த்தையே இல்லட்டி. எனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தாதட்டி. எனக்கு அழுகழுகையா வருது. நீ இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்க. எட்டி பெரிய பெரிய பஸ் எல்லாம் டவுன்ல போடுட்டி. இது நீலம ட்ரெயின்னு ஒன்னு சொல்றாங்களே, அத பாத்தியா? ஆமா. எப்பா என்ன நீலம் தெரியுமா? உள்ள போய் பாத்தியா? ஆமா, ராக்கி சார் உள்ள கூட்டிட்டு போனாவளே. அப்பே உள்ள எப்படி இருக்குது? அது ரொம்ப விசேஷமாலாம் இல்ல, நம்ம வீடு மாதிரி தான் இருக்குது. ஆனா நல்லா இருக்குடி. அது சத்தம் போடுது பாரு. எப்பா கிச்சு கிச்சு கிச்சுது. எட்டி அங்க என்ன ஆட்கள்லாம் வாராவ தெரியுமாட்டி? இப்ப நம்ம ஊர் கரையை மட்டும் தானே இருப்பாவ. அங்கெல்லாம் அப்படி இல்லட்டி, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர் கரைவிலா இருக்காவட்டி. சின்னது வேற ஒரு கரைவிலா வந்திருந்தாவளா? ஆமா, ஏதோ ஊரு சொன்னாவல, மதுரையா விருதுநகரா அப்படிலாம் பெரிய பெரிய சிட்டில உள்ளவெல்லாம் வந்திருந்தாவட்டி. அந்த ஊர்ல எங்கிட்ட இருக்குது? அதெல்லாம் ரொம்ப தூரமாட்டி. ரொம்ப தூரம் பஸ்ல போகணுமா இல்லைன்னா ரொம்ப தூரம் ட்ரெயின்ல போகணுமாட்டி. தீவை எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டால நம்ம ஊரையே தாண்டலையே. அப்ப நம்ம ஊரை தாண்டினாலே சூப்பரா இருக்கும்னு சொல்லி. அப்ப இந்த படத்துல எல்லாம் காட்டுதாவல, அதெல்லாம் உண்மைதானா? ஆமாடி, உண்மையதான் படத்துல காட்டிருக்காவ. நான் கூட சும்மா தம்பி நினைச்சேன். கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் நம்பினேன். உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? அங்க பொம்பளை பிள்ளை வேலைக்கு போகுது. பொம்பளை பிள்ளை வேலைக்கு போதா? வேலைக்கு போதா? அங்க ஒரு நர்ஸக்கா பார்த்தேன். அவருக்கு என்ன மிஞ்சி போனா ஒரு 20-22 வயசு தான் இருக்கும். அவ ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்காவ. நம்ம தான் மட்டும் ஊரை தாண்டாம இருந்திருக்கோம். அங்க பிள்ளைகள் நிறைய வந்தது. அவ அப்பா அம்மாவே படிக்கிறதுக்கு ஃபார்ம் அங்க வந்திருக்காவனா பாத்துக்கையே. என்னது அவ அம்மா அப்பாவே ஃபார்ம் அங்க வந்திருந்தாவளா? எங்க
அது அப்பா அம்மாலாம் நல்ல கையெழுத்து போடுதாவ தெரியுமா? பிள்ளைகளுக்கு கவிதா ஃபார்ம் வாங்கி நிரப்பிக்கிட்டு இருக்காவ. நம்ம அப்பாலாம் வரவலாம் இப்படி. அப்பா எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்து தெரியுமாட்டி. நான் அப்படியே மெய் மறந்து பாத்துக்கிட்டே இருந்தேன். ராக்கி சாதா எல்லாம் ஏற்பாடு பண்ணாரு. ஆனா எனக்கு சீட்டு கிடைக்கவே இல்லை. அத்தாடி டி நான் நினைச்சுக்கிட்டேன் நம்ம மார்க்கு தான் நிறைய மார்க் அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அப்படின்னா எட்டி அங்க 1200க்கு 1200 மார்க் வாங்கின பிள்ளை எல்லாம் நிறைய வந்திருந்தது டி. எப்படி டி? அடி பாதி பொம்பளை பிள்ளை தான் நிறைய மார்க் வாங்கியிருக்கு. அடி இந்த சினிமால ஒரு Dress போடாவல சுடிதாரே. ஆமா அதெல்லாம் போட்டுக்கிட்டி பிள்ளைலே. ஆத்தி என்னடி சொல்ற? சுடிதார் போட்டுருக்காவளா? இந்த சுடிதாருக்கு மேல என்னமோ போட்டிருந்தாவல, அதுக்கு பேர் என்னமோ சொன்னாவல, சாலா. ஆமா சால் என்ன சொன்னவ நினைக்கேன். இந்த சால் மாதிரி ஒண்ணு போட்டிருக்கவ நெட்டு மாதிரி இருக்குடி. எனக்கு பார்த்தத தொட்டு பார்க்கணும் போல இருந்தது. எப்பா எட்டி நம்ம இதுக்காவது படிக்க போகணுமட்டி. நீ சொல்ல சொல்ல எனக்கு இப்பவே பார்க்கணும் போல இருக்குது. அடி அன்னைக்கு நீ சதீஷ் கூட ஓடி போனல, அப்போ ரயில் ஸ்டேஷன்ல போனேன்னு சொன்ன. காலையில 4 மணிக்கு ஓடி போனேன். எப்படி தெரியும் அங்க எல்லாம் இருட்டாதான் இருந்தது. இப்படி தெரிஞ்ச நான் காலையில 10 மணிக்கு பிறகு ஓடி போயிருப்பேனே. எடி எப்படியாவது சிட்டிய பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எடி நானும் வாரேன்டி, என்ன யாராவது கூட்டு போங்கட்டி. நீ சொன்னதுக்கு அப்புறம் என்னமேல இங்கெல்லாம் இருக்கவே முடியாது. எடி ஒரு ஆட்டி கண்ணால பார்க்கணும் மட்டி. அட்டி அங்கெல்லாம் ஆம்பளைங்க துணை இல்லாம போக முடியாத. அதான் நம்ம 5 பேர் இருக்கோம்ல. எடி அது கொஞ்சம் காடாவும் இருந்துச்சா போற வழியில. நம்ம இருக்காரவே இல்லை யாராவது பார்த்துட்டா யாரும் பார்க்க மாட்டாவ. எடி நம்ம போவோம் டி. எனக்கு இருக்கவே முடியல டி. நடந்தே போயிடலாம் டி. எடி நம்ம ஊருக்கு போற வழியில எல்லாம் இல்ல. ராக்கி சார் கூட பைக்ல போய்கிட்டே இருந்தேனா போய் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் தான் மட்டும் அதெல்லாம் வந்தது. எட்டி பரவாயில்லட்டி நம்ம நடந்து போலான்ட்டி. எட்டி வாங்கட்டி போலான்ட்டி. எனக்கு இதுக்கு மேல இருக்க முடியாது. நீ சொன்னதுக்கு அப்புறம் எப்படி நான் அதை பார்க்காம இருக்க முடியும்? எட்டி சிட்டிக்கு போறா இருந்தா எப்படி 5 ரூபாயாவது வேணும்ட்டி. 5 ரூபாயா? ஆமாட்டி சிட்டிக்கு போறதுக்கு எப்படி 5 ரூபாயாவது வேணும். 4 கிடைக்கதே பெரும்பாடு. 5 ரூபாயா? தெரியுதுல்ல? அப்ப நான் லைஃப்ல பார்க்கவே முடியாதா? சரி அதுக்கப்புறம் அங்க என்னதான் நடந்துச்சு? ஃபார்ம் வாங்குனியா வாங்கலையா? சொல்லத கல என்ன விட அங்க நிறைய மார்க் எல்லாம் பிள்ளைங்க எடுத்திருந்தாங்க. 1200க்கு 1200, 1196, 98 எல்லாமே அப்படிதாண்டி வந்திருந்தாங்க. நான் கூட பெருமையா இருந்தேன் நம்ம தான் நிறைய மார்க்குன்னு. அங்க போனதுக்கு அப்பதான் தெரிஞ்சது பாவம் ராக்கி சாருக்கு தான் இன்சல்ட் ஆகி போச்சுது. ஐயோ சீட்டு கிடைக்கல. ஆனா ராக்கி சார் விடவே இல்லை. உடனே அங்கேருந்து ஒரு இடத்துக்கு என்ன விறுவிறுன்னு கூட்டிட்டு போனாவே. எங்க? ஏதோ பெரிய தலைவர் வீடா, அங்கதான் சார் என்ன கூட்டிட்டு போனாங்க. நீனும் போனியோ? ஆமா ராக்கி சார் தான் என் கையை விடவே இல்லையா, அங்கேருந்து கூட்டிட்டு போனாங்க. அங்க எப்படி இருந்தது? அது என்னன்னு எனக்கே தெரியலடி. அது வீடா இல்லைன்னா அது என்னன்னு எனக்கு தெரியல. வித்தியாசமா இருந்தது. நம்ம ராக்கி சார் வீடு இருக்குல்ல அப்படியே தான் இருந்தது. ஆனா அதோட பெரிய வீடு தான். அங்கதான் ராக்கி சாரு வான்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க. போனமா அங்க எப்படி தரமா இருந்தது. சார் சார் எங்க வந்திருக்கோம்? இது யார் வீடு? பயப்படாத என்ன, தைரியமா நில்லை. நான் இருக்கேன்ல, தெரிஞ்ச வீடு தான். அங்க ஃபார்ம் கிடைக்கல, அதான் சார்ட்ட ரெக்கமெண்ட் வந்திருக்கேன். அப்படியா? எனக்கு ரொம்ப தெரிஞ்ச சார் தான், சொந்த மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டைம் உதவி கட்டு வந்திருக்கேன். பாப்போம் செய்யறான்னு பாப்போம், இல்லைன்னா வேற யாரையா தான் பார்க்கணும். அப்ப இடம் கிடைக்காதா? அதெல்லாம் கிடைக்கும், கிடைக்காம நான் விட மாட்டேன். நீ சந்தோஷமா இரு, அதெல்லாம் கிடைக்கும், நான் பாத்துக்கிறேன். சார் அட துரை வா துரை. நல்லா இருக்கீங்களா? என்ன துரை கூப்பிட்டா கூட வர மாட்டேன், என்ன ஆச்சரியமா இருக்கு சொல்லாம கொள்ளாம? இல்ல உங்களை பார்க்கணும். சொல்லவா செய்யணும், சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்து பார்க்க வந்திருப்பேன். ஐயோ, அது முறையாகாது. உங்களை பார்த்து துறை வந்திருக்க மாதிரி இருக்குது. என்ன எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லதா இருக்கோம். ஆள் இந்த சைடு வரதே இல்ல. வேலை அங்க சரியா இருக்கும், அதனாலதான். யார் இது? இருபது வரேன். யாருன்னு சொல்லுங்க. ஏன்? இல்ல சும்மா தான் கேட்டேன். அத்தி என்ன இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டிருக்கா? என்ன தர? யார் இந்த பொண்ணு? அதான் நானே கேட்கறேன், தெரிஞ்ச பொண்ணா? இல்ல வேண்டிய பொண்ணு. வேண்டிய பொண்ணுனா? ரொம்ப வேண்டிய பொண்ணு. காலேஜுக்கு சீட்டு வாங்க வந்திருந்தேன், அங்க கிடைக்கல, அவ்வளவு முடிஞ்சிட்டு அதான் மாமா கிட்ட ரெக்கமெண்ட் கேட்கலாம் வந்தேன். மாமாக்கு ஒரு கோட்டா கொடுப்பாங்க, அத. ரொம்ப வேண்டிய பொண்ணா? ஆமா, நம்ம வீட்டுக்கு தான் படிக்க வருவா. நம்ம வீட்டுல தான் படிச்சிட்டு இருக்கா. அக்கா தான் படிக்க வச்சிட்டு இருக்கா. ஓ அப்படியா, சரி சரி சரி. ஓ எவ்வளவு மார்க்? 1100 மார்க் வாங்கியிருக்கா. ஓ சரி சரி, நல்ல மார்க் தான். இப்ப நீ காலேஜுக்கு போறியா என்ன? போய்கிட்டு தான் இருக்கேன். எதுக்கு வெளியில நின்னு பேசிக்கிட்டு? உள்ள வாங்கல. இல்ல நேரேட்டு இவளை கரெக்டா ஊருக்கு கூட்டிட்டு போனோம். பயந்த சுபாவம், அதான். நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க போல. இல்ல பயந்த சுபாவம் வா, அதான் இருட்டுனா பயப்படுவா. கிராமத்து பொண்ணு இல்ல, வெளியில வந்து பழக்கம் இல்ல, அதான் சீக்கிரம் வீட்டுல கொண்டு விடணும்.
மாமா ரெக்கமெண்ட் பண்ணாங்கண்ணா. அதுக்கு என்ன, அதெல்லாம் அப்பா வாங்கி கொடுப்பாரு. வாங்கி கொடுப்பீங்களா அப்பா? இப்பமே ஆபீஸ்க்கு போனை போட்டு ஏற்பாடு பண்றேன். எங்க வீட்டு மாப்பிள்ளை கட்டி நாங்க செய்யாம இருப்போமா? மாப்பிளையா? சரி, உள்ள வாங்களே. சரி, வா உள்ள வா. நான் வரல. சீட்டு கிடைச்சாச்சு. மாமா இப்ப போனை போட்டு சொன்னாங்கன்னா சீட்டு கிடைச்சிரும். ஏமா உனக்கு சீட்டு கிடைச்ச மாதிரி தான். இப்ப நான் போனை போட்டேன்னா அடுத்த சீட் அனுப்பி வச்சிருவாங்க. நீ தைரியமா உள்ள வாமா. அதான் மாமா சொல்றாருல, வா உள்ள வா. மாமானா எங்க அம்மாக்கு தம்பி. தெரிஞ்சு விடுன்னு சொன்னீங்க. அது அப்படிதான். சரி உள்ள வா. நான் வரல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீங்க வேணா போங்க. அதுல என்ன இருக்குது? உள்ள வா. நான் வரல, நான் இதுல நிக்கிறேன். நீங்க என்ன உள்ள போங்க. அவ என்ன நினைப்பா? உள்ள வா. உள்ள வாங்க. உள்ள வாயே. இல்ல, நான் இதுலயே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். நீங்க சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. பத்திரமா நினைக்கண்ணா. சரி வாங்க. சரி வாங்க மாப்பிள்ளை, உள்ள வாங்க உள்ள வாங்க. இவங்க உள்ள போறத பார்த்தா எனக்கே மனசு வலிக்குது. போறாங்க. உள்ளம் திறந்து பேசாத ஊமை இவனோ, காதில் கேட்ட பேதம் நீயே, தீபம் தந்த தீபம் நீயே, கையில் நானேதும் காதல் நீதானே, நீ இல்லாமல் கண்ணீருக்குள் மூழ்கி போவேன். உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனேன். என்ன உள்ள போனாங்க, வெளியில வரவே இல்ல. எப்ப வருவாங்க? போனவங்கள காணோம். உள்ள என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? ஆள காணோம். எங்க போயிருக்காங்கன்னு தெரியலையே. ஐயோ அப்படிலாம் இல்ல. நம்பிட்டா. என்ன சிரிச்சு பேசுன மாதிரி இருக்குது. ஐயோ ராக்கி. அப்படிலாம் இல்லப்பா. இல்ல இல்ல இல்ல, இந்த இடத்துக்கு நான் வரல. சிரிச்சிட்டு இருக்காங்க. சிரிக்காங்களே. என்ன பண்ண எந்த ரூம்லயும் ஆள காணோம். என்ன எடுத்துக்க. இல்ல எனக்கு வேண்டாம். இருக்கட்டும், பரவாயில்ல இருக்கட்டும். எடுத்துக்க ராக்கி. இல்ல இல்ல இல்ல, வேண்டாம் போதும். நீ எடுக்கலனா? அவங்க அத்தை பொண்ணு. இல்ல, நான் உள்ள போனதான் முடியும். உரைச்சிக்கிட்டு வந்து நின்ன மாதிரி இருக்குது. எடுத்துக்கோங்க ராக்கி. இல்ல எனக்கு இதுல இப்ப பழக்கமே இல்ல. பரவாயில்ல, குட்டிங்க. வா தமிழே. இல்ல கூப்பிடும்போது வரமாட்டேன் நீ. அதான் வரணும்னு தோணுச்சு வந்தேன். என்னம்மா காஃபி குடிக்கியா? இல்ல அவருக்கே கொடுங்க. அவருக்கு தான் காஃபினா ரொம்ப பிடிக்கும். அவருக்கு காஃபியே பிடிக்க மாட்டேங்குது. அதெல்லாம் ஒரு நாளைக்கு 10 கப் காஃபி குடிப்பாரு. கொடுங்க. இவ்ளோ பொறாமப்படுவியா நீ? ஒரு கப் காஃபி குடிக்கலாமே, 10 கப் குடிப்பீங்களா? அது சில பேர் போட்டு கொடுத்தா குடிப்பேன். இப்போ வேண்டாம். பரவாயில்ல, கொடுங்க. நல்லா குடிப்பாரு. இல்ல இருக்கட்டும் ராகவி. சரி, அப்பா கிட்ட ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன்னா? சரி. என்ன திடீர்னு உள்ள மாதிரி இருக்குதே? சும்மா தான் வந்தேன். ஓ, ரொம்ப பலமா சிரிச்ச மாதிரி இருந்தது. அப்படியா? அங்க வர கட்டடோ. அச்சச்சோ. என்ன அச்சச்சோ? நல்லா இருக்குதா? என்ன பழக்கம் இது கக்க? சே, இதெல்லாம் என்ன பழக்கம்? என்ன பழக்கம்? கக்க பக்க சிரிக்கிறது. அப்படிங்களா? காஃபி குடிச்சா குடிக்க வேண்டியதானே? அதே எல்லாம் போட்டா பிடிக்க மாட்டேங்குது. அதான் பிடிக்காதுல்ல. சரி வாங்க போவோம், நேரம் ஆயிட்டுல. அத்தை வீடுன்னு இங்கே தங்கிலான்னு பாத்தீங்களா? வேணா தங்கிட்டு போமா? இப்போ உங்களுக்கு உங்க அத்தை மூவா கூட இங்க தங்கணும். அதானே உங்க ஆசை? தெரியும் எனக்கு, எல்லாம் எனக்கு தெரியும். அப்படி இல்ல, அவ விரும்பி கேட்டா. தெரியும், எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு இங்கே தான் இருக்கணும்னு ஆசை. எனக்கு நல்லா தெரியும். இல்ல இப்ப எதுக்கு நீ இவ்ளோ கோவப்படுறன்னு கேக்க? நான் எங்க கோபப்பட்டேன்? எனக்கு நல்லா தெரியும். நீங்க இங்க தான் இருக்கணும் ஆசைப்படுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க மாமா வீடுன்னு சொல்லும்போதே எனக்கு தெரியும் நீங்க இங்க தான் இருக்கணும் ஆசைப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு மூச்சு விட்டுட்டு பேசுமா? மூச்சு விட்டுட்டேன். உங்களுக்கு இங்க தான் இருக்கணும் ஆசை. ஐயோ,
முடிச்சதான் போல வருவா. நீ இருந்தா இருக்க. நான் வீட்டுக்கு போறேன். என்னை கொண்டு எங்க வீட்ல கொண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க இங்கேயே டேர்ல போட்டாலும் நான் ஒண்ணு கேட்க மாட்டேன். அப்படியா? கேட்க மாட்டியோ? கேட்க மாட்டேன். நான் கேட்க மாட்டேனா? நீங்க எங்க வர தங்கிட்டு போங்க. நான் எதுக்கு கேட்கணும்? நான் கேட்க மாட்டேனே. இப்ப என்ன நடந்துட்டு உனக்கு இந்த எமோஷனல் கேட்க? இப்ப என்ன நடந்து போச்சுது? நான் ஒண்ணு நினைக்கலையா? அது ஒண்ணு நடக்கல. ஏண்டி எதுக்கு? வீட்டுக்கு போணும். இப்பவே போணும். சரி போலாம் போலாம் இரு. இல்ல நான் இதுக்கு பிறகு நிக்க மாட்டேன். போணும். போலாம் இரு. இல்ல இப்பவே போணும். சரி அவ லஞ்ச் ரெடி பண்ணிருக்கேன்னு சொன்னா சாப்பிட்டுட்டு போலாம் இரு. அதெல்லாம் எனக்கு வேண்டாம். நம்ம ரெண்டு இப்பவே போணும். போறேன்னு சொல்றேன்ல. போவோம். சரி சரி போ போ இரு இரு இரு. இப்பவே போணும். சரி போலாம் போலாம். சீக்கிரம். நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. சீக்கிரம் இங்க இருந்து கிளம்புற சொல்லிட்டேன். ராக்கிதா அப்பா கூப்பிட்டாங்க. அத்தான்னு கூப்பிடுறா. வருவாங்க. நீங்க போயிட்டு இருங்க. அவங்க இப்ப வந்துருவாங்க. சரி ராக்கிதா. போய்கிட்டு வரேன். சரி பாத்துக்கிட்டே போறா. இப்ப எதுக்கு நீ இப்படி நடந்துக்கிறதா? அவன் மாமா பொண்ணு, நீ என்ன இப்படி நடந்துக்கிறதா? அவன் முன்னாடி என் பக்கத்துல ஒட்டிட்டு நிக்க அவ என்ன நினைப்பா? என்ன நினைப்பா? நான் சும்மா சாதாரணமா தானே நின்னேன். நீ சாதாரணமா நின்ன. ஆமா. அவ நம்ம பார்த்து சந்தேகப்படணும்னு நிக்கிற மாதிரில நின்னுட்டு இருந்த. அப்பெல்லாம் ஒண்ணு இல்லையா? இல்ல இல்ல. நான் கூட சந்தோஷப்பட்டுட்டேன். அம்மையார் மனசு மாறிட்டாங்களோன்னு. அதெல்லாம் இல்ல. அதானே தானும் நேசிச்சிடப்படாது விட்டும் கொடுத்துடப்படாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கொஞ்சம் பாரு இஞ்சி தண்ண குரங்கு மாதிரி. பாலு பாலு. என்ன? உங்க அத்தை மாவுல கூப்பிட்டாலாம் போங்க. நான் போறேன் வாங்க. போலாம் போலாம். நான் கோவமா இருக்கேன். அப்படியா? பாப்பா நான் போறேன். எனக்கு விடுங்க. சரி உண்மை சொல்லு, எதுக்காக அப்படி பண்ணுன? எப்படி? எங்க மாமா பொண்ணு வந்து என்னன்னா எதுக்கு நீ இப்படி பண்ணுன? நான் என்ன பண்ணுனேன்? நீ ஒண்ணுமே பண்ணல. இப்ப அவ என்ன பத்தி என்ன நினைச்சிருப்பா? இயற்கை சிகாமணி மாதிரி பேசுனா இப்ப இப்படி நடந்துகிட்டு இருக்கான்னு அவ என்ன தப்பா நினைச்சிருக்க மாட்டா? இயற்கை சிகாமணியா நீங்க? ஓய் முன்னாடி எல்லாம் நான் அப்படித்தான் இருந்தேன். இந்த இவளுக்கு என்ன பேசி முடிச்சாங்க, நான் அதை கெட்ட மாட்டேன்னுட்டு. பேசி முடிச்சாங்களா? எதுக்கு கட்ட மாட்டேனீங்க? கேட்டேன்னா நினைச்சேன் உன்னை பார்க்க முன்ன வரைக்கும். அப்படின்னா? அப்படின்னா அப்படிதான். இவ்வளவுதான் பேசி முடிக்கிறதுக்காக வந்துட்டு இருந்தேன். வரவில்லை ஒரு பிரச்சனைனா உன் ஊருக்குள்ள வந்து உன்னை பார்த்தேன். பொத்த விட்டு அம்மையாரி மனசுக்குள்ள வந்துட்டீங்க. அதான் வேண்டான்னு சொன்னேன். அதனால கொஞ்சம் கோமா போக்கு. ஏன் வேண்டான்னு சொன்னீங்க? அதான் சொன்னேன் மனசுக்குள்ள அம்மையார் வந்துட்டீங்கன்னு. வீட்டுக்கு போன முடியாதா? நான் போறேன். போ. நீங்க கூட்டு போங்க. அதெல்லாம் முடியாது. அடிச்சிருவேன். சீக்கிரம் என்ன வீட்டுக்கு கூட்டு போங்க. அம்மா இப்ப வீட்டுக்கு போயிட்டா மட்டும் உன்னை வெத்தலை பக்கம் வரையறுக்க போறாங்க பாரு. மாமா கட்டி தட்டியோட காத்துட்டு இருப்பாண்டி. எப்படி நாங்க போய் ஃபைட்டு தான் போடணும். அதுக்கு கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிட்டு போறேன்னு. நல்ல சண்டை போடுங்க. வேணும்ல? கண்டிப்பா. அப்போ சண்டை போடுங்க. சண்டை போட்டா கிடைக்கும்ல? சம்மதம். ஏன்டி அங்கெல்லாம் போயிட்டு வந்து இப்படி வெறுப்பேத்திக்கிட்டு உட்காந்துருக்க? அப்படின்னா அங்க நடந்ததெல்லாம் உண்மைதானா? ஆமாட்டி. ஓ அதான் இங்க வந்து அவ்வளோ ஃபைட் நடந்ததா? உங்க வீட்டுல வாய கப்சி பண்ணி திறக்கவே இல்லையே. டோஸ்ட் கொடுத்தது யாரு? ராக்கி சாராச்சா? ஒரு பயவழியில வாய திறக்கல. அதை விட்டு போலீஸோட வந்தீங்க. எல்லாம் அவர் ஐடியா தான். அதான் எங்க வீட்டுல எதுவுமே சொல்லல. அத்தி என்னமா நடந்திருக்கு? நானும் அதே மாதிரி போயிட்டு வரணும். இப்பமே கருவாப்பையில கூட்டிட்டு போறேன்.
எடி எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் இப்ப வாரேன். என்ன எங்க அத சுத்தி பார்க்க போற அப்படிதானே? பின்ன கருவாப்பையன் எனக்கு ஒருத்த எதுக்கு இருக்கா? கூட்டு போட்டா நான் எப்படியாவது சுத்தி பார்த்தே ஆகணும். மட்டி நீ சொன்னதுக்கு அப்புறம் என்னால இங்க இருக்கவே முடியாது. நான் இப்பவே கருவாப்பையில கூட்டிட்டு கிளம்புறேன். அப்புறம் எனக்கு மட்டும் இங்க என்ன வேலை? சின்னத்திரை கூப்பிடுறேன், பைக் கட்டிட்டு என்ன மட்டும் கூட்டு போகாம இருக்கட்டும். அதுக்கப்புறம் தானே இருக்குது பிரேக்கப் பண்றேன். இது சொல்லியே நீ அவனை மிரட்டிக்கிட்டு இருக்க. எனக்கு வேற வழி தெரியல தமிழே. இது ஒண்ணுதான் ஆயுதம். நான் அவனை மிரட்டதுக்கு இது ஒண்ணுதான் எனக்கு கிடைச்சிருக்கு. பையன் உள்ள நான் பிரேக்கப்னு சொன்னா தாங்கிக்கிடவே மாட்டேன். அதனால இத சொல்லியே நான் எல்லா பக்கமும் சுத்தி பார்த்துட்டு வரேன். டாடா பை பை. அது எனக்கு ஒரு கஞ்சு பிசாரி பையல்ல. கூட்டு போவானா மாட்டானு தெரியலையே. 5 ரூபா தானே செலவாகும். ஆமாட்டி, நீ பாட்டுக்கு போயிட்டு உசுப்பேத்தி விட்டுட்ட. இப்ப இருக்க முடியல. இவ்வளவு வேற உசுப்பேத்தி விட்டுட்டு போயிருக்காளுங்க. இவளுக்கு அது எப்படியாவது அவனை கூட்டிட்டு போயிருவானுங்க. நான் தாங்கணுமே, தாங்கணுமே. தாங்குறேன், தாங்கியாவது அந்த இடத்துல பாத்துட்டு வந்துடுறேன். ஊரை விட்டு தாண்டி போகும்போது எவ்வளவு இது பாத்தியா? ஊருக்கு வெளியே ஒரு சொர்க்கமே இருந்திருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்திருக்கோம். நான் பாத்துட்டு வரேன். ஓகே, நீ என்னடி போவலியா? எனக்கு யார்ட்டி இருக்கா? எனக்கு எந்த ஆள் இருக்குது? எனக்கு தான் ஒண்ணும் பிக்கப் ஆகலையே. நொன்னேன்னு ஒருத்த இருக்கான், அவனு இப்ப ராணிய கூட்டிட்டு போயிருவான். எனக்கு யார்ட்டி இருக்கா? உன் நிலைமைய பாத்தியா? ஆனாலும் போவேன் பாரு. கடவுள் எனக்கு ஏதாவது ஒரு வழியை விடுவாரு, நான் நம்புறேன். அப்படியே தெருவுக்கு போ, ஏதாவது வழி பறக்கும். சொல்லாம சொல்லி கட்டியல்ல, தெருவுக்கு தான் பண்ணி போற. எப்படியோ நான் படிக்க போறேன். விட்ட மாட்டேன்டி ஒண்ணனா. படிக்கவ போறேங்க படிக்க. எப்படி படிக்க போறேன் நானும் பாக்குறேன். தாலி கட்டினதுக்கு அப்புறம் நீ எப்படி போவ? தெரிஞ்சுதான தாலி கட்ட முடியாது. தெரியாம தாலியை கட்டிட்டோம்னா நீ எனக்கு சொந்தமானவா, எனக்கு மட்டும் சொந்தமானவா. தாலியை கட்ட நான் தாலி கட்டினங்க கேட்கறதுக்கு எவனும் கிடையாது. எப்ப கூட கேட்க மாட்டான். தாலியை கட்டி கூட்டிட்டு போறேன்டி. என்னங்க ஓய், நீ என்னடி வயக்காட்ல? என்னங்க பட்ட படிப்பெல்லாம் படிச்சிட்டு எப்ப பார்த்தாலும் மாட்டுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க? ஏன் நம்ம வீட்டு மாடை ஆள் வச்சா மேய்க்க முடியும்? எதுக்கு தேடி வந்த? ஆள் வச்சு மேய்க்கணும். யோ, சம்பளம் கொடுத்தா குறைஞ்சா போயிருவாங்க. அத கெட்டுக்கிட்ட உங்க வீட்ல இருக்குதே. பேச்சப்பாரு கெட்டுக்கிட்டா இருக்குதா? எனக்கு நான் வீட்டுல வெட்டி போத வேலையா? அதான் மாடை பத்திட்டு வருவேன். சரி, அம்மையா எதுக்கு என்ன தேடி இருக்கீங்க? அதுவா, அது ஒரு முக்கியமான விஷயங்க. ஏதோ பய உள்ளைக்கு காதி ஆகணும் போல. இன்னைக்கு நம்ம கறிட்டி முடிச்சிட வேண்டியதா. என்ன உங்க பிளான் இங்க பலிக்காது, கேட்டீங்களா? கிணத்தி வர வர ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுற. அதை விடுங்க, நான் எப்பவுமே புத்திசாலிதான். ஏங்க என்னங்க? ஏங்க, நீங்க அடிக்கடி திருநெல்வேலி போறேன், சிட்டிக்கு போறேன்னு சொல்லுவீங்கல்ல? ஆமா. நம்ம ஊரை தாண்டி போனாலே சூப்பரா இருக்குமா? என்னடி சூப்பரா இருக்கு போகுது? ஊர் மாதிரி இருக்கும். ஊர் மாதிரி இருக்குமா? இல்லங்க, மலாடி வாரத்துல ஓடி போவீங்களோ? அது வரடி, அது 10 மைல் தான் சுத்தி போனோம். நான் நம்ம டவுனுக்கு போய் போயிருவேன். ஏன்? ஏங்க, டவுன்னா எப்படிங்க இருக்கும்? டவுன்னா எப்படி இருக்குமாவா? ஏன் திரும்பி கேட்க? டவுன் நீ பார்த்தது இல்ல? எங்க, நான் ட்ரெயின்ல ஏறினது கிடையாது. ட்ரெயின்ல ஏறினது கிடையாதா? இப்ப என்ன திடீர்னு? நான் தான் நம்ம ஊரை தாண்டி எங்கேயும் போனதே இல்லையே. நம்ம ஊரை தாண்டி போனா ரொம்ப அழகா இருக்குமாமே. பஸ் எல்லாம் போகுமா, அழகா இருக்கா. இயற்கை காட்சிலாம் ரொம்ப அழகா இருக்கா. அப்படியே பனிசூல இந்த சைடு மீன் பச்சை பச்சைன்னு இருக்குமா. மரங்கள் இருக்குதா, குருவி இருக்குதா, அதெல்லாம் எனக்கு பார்க்கணும். என்னடி என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஊரை விட்டு வெளியில போனுங்க, வெளி உலகத்தை பார்க்கணும். கூட்டுக்குள்ளே அடைச்சு வச்சுட்டாங்க. வெளி உலகமும் தெரியாது, வெளி வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆசையா இருக்குங்க. என்னடி நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? என்னடி ஆசை இருக்குது? எல்லா ஊரும் ஒரே மாதிரி இருக்கும். அது உங்களுக்குங்க. எல்லா ஊரும் ஒரே மாதிரி தெரியுது உங்களுக்கு. ஏன்னா நீங்க பலமுறை அதை பார்த்துட்டீங்க. நாங்க இன்னும் கண்ணாலேயே பார்க்கலையே. உங்களுக்கு எல்லாமே சர்வசாதாரணமா தாங்க தெரியும். பார்த்து பழகிட்டீங்க. எங்களுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம், பெரிய பெரிய விஷயம். என்ன கூட்டு போனா அது உங்களால மட்டும்தான் முடியும். எங்க ஒரே ஒரு வாட்டிங்க அவ தமிழ் கொஞ்சம் ஆசை கட்டிட்டா, மனசு இருக்க மாட்டேங்குது. அது இப்பவே பார்த்தாகணும் போல மனசு ஏங்குது. ப்ளீஸுங்க கூட்டிட்டு போங்க. இத முதல்ல கேட்டிருந்தா கூட்டு போயிருப்பேனடி. நீ முதல்ல கேட்டிருந்தாலே நான் கூட்டு போயிருப்பேனடி. இப்படி ஒண்ணு இருக்குங்கதே, அவ சொல்லிதானே எங்களுக்கு தெரியும். ஐயோ, சரி வா கூட்டிட்டு போறேன். இரு, வண்டி எடுத்துட்டு வரேனா? சரிங்க.
எனக்கு இந்த ட்ரெஸ் போதுமா? போதும். ஏண்டி முதைய சொல்லிருக்கலாடி, நான் கூட்டு போயிருப்பல. பாதவத்தி, இப்ப மாத வந்து சொன்னேன். உன் மனசுக்குள்ள இவ்வளவு ஆசை இருக்கும்னு சத்தியமா எனக்கு தெரியாதடி. சரி இரு, நான் இப்பவுமே போய் வண்டி எடுத்துட்டு வரேன். சரிங்க, சீக்கிரம். சரியா, இருட்டதுக்குள்ள பாக்கணும், அதான் ஓடி ஓடி வந்தேன். என்கிட்ட முதைய சொல்லிருக்கலாமாடி. நீ இப்படி கேட்கறத எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்கடி. நானாவது இதை பத்தி உங்ககிட்ட பேசினேன். சரி, நான் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். கப்பல் தினமும் வேணாலும் நான் கூட்டிட்டு போறேன். சரியா? சரிங்க, நான் பாக்கணும், சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. அப்பா, கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்களாடி. ஆமா, சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. சரி வா போலாம். டேய் கருப்பையா, டேய் கருப்பையா. அது எப்ப இங்க இருப்பவளா, கசப்படி போய் போவலா? ஐயோ, எப்ப இருக்காளான்னு தெரியலையே, நான் வேற கத்தி கொடுத்தேன். ஏய் கருப்பையா. ஆத்தி, அது எப்பவே தான். கருவாப்பையா, கருவாப்பையா. ஆத்தி, கருவே குட்டா கருவே அப்பா வந்திருக்காவளே. கேஸ்ல நிப்பா. கருவாப்பையா, கருவாப்பையா, கருவாச்ச கவுத்து புட்டா மனச்சாச்ச அத்தி போயிட்டாரன்னு தெரியலையே. என்னடி ராணி, என்ன? அப்பா, கருவாப்பையா வந்துட்டான். அது அப்பா நிக்கவளே. என்னங்க உங்க அப்பா? நீ சொல்லு, என்ன? எதுக்கு கூப்பிட்ட? எதுவும் பிரச்சனையா? இல்ல, ஐயோ எப்ப மறைச்சுக்கிட்டு நிக்கவளே. கருவாப்பைய முறைச்சோன்னா எப்ப போயிட்டாவ? இதே நான் எங்க அப்பா பார்த்து முறைச்சேன், இன்னத்துக்கு எனக்கு 2 கண்ணமும் வீங்கி இருக்கும். ஆம்பளை பையன் முறைச்சா பயப்படுதாவ, அதே பொம்பளை பிள்ளைல முறைச்சா அடிக்காவ. இந்த காலத்தை நான் மாத்தி காட்டுறேன். என்ன ராணி, எதுக்குமா கூப்பிட்ட? என்ன, எதுவும் பிரச்சனையா? கருவாப்பையா, கருவாப்பையா. என்னடி? இல்ல, நீங்கெல்லாம் திருநெல்வேலிக்கு போவியல்ல, அங்கெல்லாம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்னா? போற பாதெல்லாம் ரொம்ப அழகா இருக்குமாமே. மலையடி வாரத்துல ஒரு அழகான ரோடு போகுமா, இந்த சைடும் பச்சை பசேன்னு நெல்மணிகளா இருக்குமா. அப்புறம் விதவிதமா குருவியெல்லாம் கிச்சு கிச்சின்னு கூப்பிடுமா. அப்புறம் ட்ரெயின் போகுமா, பஸ் போகுமா. அப்புறம் என்னமோ சொன்னாலே, ஜில்லு ஜில்லுன்னு காத்து வருமா, மலை சாரல் வருமா. இருட்டி, மூச்சு வாங்க. என்னடி சொல்ல வர? கருவாப்பையா, நான் வெளி உலகத்தை பார்க்கணும் கருவாப்பையா. ஏய், என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு புரியல. என்னடி தங்கம், என்ன? ஏன்டி அழுற? கருவாப்பையா, எனக்கு வெளி உலகத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த டவுனுக்கு போற பாதையாடி? ஆமா. அது வெறும் ரோடு தானடி. இல்ல, ஏதோ மலையை சுத்தி போனா அழகா இருக்குமாமே, பச்சை பசேன்னு இருக்குமா, அப்படி சொர்க்கம் மாதிரி இருக்குமா. ஓ, அந்த ரூட்டா? இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? தமிழ் சொன்னா. ஏய், நம்ம ஊர் இருக்குமா தாண்டி இருக்கும்? இல்ல இல்ல, அவன் இல்லன்னு சொன்னா. கருவாப்பையா, எனக்கும் ஆசையா இருக்கு கருவாப்பையா. இதுக்கு ஏன்டி இவ்வளவு ஆசைப்படுறீங்க? உனக்கு சாதாரணமா தெரியுது இல்ல? ஆமாட்டி, இதுல என்னடி இருக்குது? எனக்கெல்லாம் எப்பண்டா வீடு வந்து சேர்வன்ல இருக்கும்? அதெல்லாம் உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம், எங்களுக்கு அந்த வரம் இல்ல. கருவாப்பையா, எனக்கு தினமும் நான் கூட்டிட்டு போக சொல்லல, ஒரே ஒரு வாட்டி அதை கண்ணுல காட்டி இருந்தேன்னு சொல்றேன். அதாதடி, எனக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப என்ன, அந்த ரோட்டுக்கு நீ போன அவ்வளவுதானே? ஆமா, ஆசையா இருக்கு. உங்க அம்மா கூட்டு போன ஏச மாட்டாவல? அவிய கிடக்காவ, இவ்வளவு நாள் கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சது போதாது. கருவாப்பையா, நான் வேற யாருக்கிட்ட இப்படி கேட்க முடியாது. எங்க அப்பா கிட்ட கேட்டாலும் கூட்டிட்டு போக மாட்டாவ, உன்னை விட்டா. அதுக்கேண்டே அழுற? கண்ணத்தோட மதினி, கூட்டு போ சொன்னா கூட்டு போயிருக்க போறேன். அதுக்கேண்டே அழுற? அம்மா ஜபமும் ஆசைப்பட்டாளா? ஆமா. சரி, 2 பேரும் புறப்பட்டு வாங்க, கூட்டு போறேன். நிஜமாவா? சரி, 2 பேரும் கிளம்பி வாங்க, பைக் எடுத்துட்டு வரேன். சரி. எட்டி ஜபா. கத்தாத, அப்பா இருக்காரு. யாரு? அப்படி ரோட்டுக்கு வந்துருங்க. சரியா, நான் வண்டி எடுத்துட்டு வரேன். நான் போய் ஜபால கூட்டிட்டு வரேன். சரி, நீ முத கண்ணீரை தொழடி, கொண்டா. அழுத பாரு, பச்சை புள்ள அழுத மாதிரி. தமிழ் எம்பி கூட போனால, போயிட்டு வந்து கதை விட்டுருக்கா, அப்படிதானே? ஆமா. இது கடை இவ்வளவு அழுக? என் தங்கமே, என் தங்கம், கொண்டா. அம்மாடியா,
என்னடி ஷப்பா என்ன அழகா இருக்குங்கல்ல. நீங்க எப்பவும் கூடயா வருவீங்க? அங்க ரோடு சைடுல கூட தான் வருவோம். இதுல என்னடி இருக்கு ரசிக்கிறதுக்கு? தாடி ஷப்பா என்ன இப்படி இருக்குது? எப்படி இருக்குது? அப்போ நம்ம அந்த ட்ரையாங்கிள் எல்லாம் வரைவோமே அப்படியே இருக்குது. ஷப்பா ஷம்மா அட பாவமே, அப்படி இல்ல என்ன தாண்டி இருக்குது? தாடி ஏங்க அந்த ரோட்டு போ, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க. இது பறக்காத, மெதுவா போ. அட போங்க. ஷோ ஆத்தாடி அப்பா எம்மா எப்படி இருக்குது? ஷப்பா ஆத்தி, எனக்கு ஒண்ணுமே உடம்பு எடுக்க. இவனுக்கு என்னடி ஆச்சுது? என்னடி ஆச்சு உனக்கு? பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா? உங்களையும் 16 வருஷம் ஜெயில அடைச்சு போட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். என்னடி சொல்ற? 16 வருஷம் ஊருக்குள்ளே அடைச்சு வச்சிட்டீங்கல்ல, வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சிட்டீங்கல்ல, அதோட வெளிப்பாடுதான் இது. ஆனா ஒண்ணு, அடுத்த பிறவில இருந்தா உங்கள மாதிரி ஆம்பளை தப்பா பிறக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு அனுப்பிச்சுட்டா செத்துட்டு போயிடலாம். நீங்களாம் ஒண்ணுமே இல்லைங்க. இதே பெரிய வரணும் தெரியுமா? எங்களுக்கு இது கூட கிடைக்க மாட்டேங்குது. நீங்களாம் மனசுல எவ்வளவு வலி இருந்தாலும் வேதனை இருந்தாலும் 4 இடத்துக்காவது போவீங்க. நாங்க மூச்சு முட்டிக்கிட்டு வரோம் வீட்டுக்குள்ள. என்னடா பண்ணலான்னு இருக்கும். ஆனாலும் அந்த 4 சவத்தை தாண்டி வெளியில போக முடியாது. மூச்சு முட்டின மாதிரி இருக்கும். இதுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம்னு தோணும். அடிச்சாலோ பிடிச்சாலோ அழுதாலும் சசஞ்சாலும் எல்லாம் வீட்டுக்குள்ளதான். ஏதோ கடவுள் கிருபையால இந்த பள்ளிக்கூடமும் ஒண்ணு வந்தது. 12 வரைக்காவது கரையறணும். எங்க காலமே இப்படி இருக்குன்னா அதுக்கு முன்னாடி உள்ள காலத்துல பிள்ளைங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. நாங்களாவது படிக்கிறதுக்கு பக்கத்து ஊருக்காவது போறோம். பக்கத்து ஊர்ல என்ன 1/2 கிலோமீட்டர், அதுக்கு போயிட்டு வரோம். அப்பெல்லாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனா பாவம் தான். அதான் இப்ப காலேஜுக்கு போறிய, இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் டவுன்ல சேர்த்தேன். இங்க இருந்து ட்ரெயின் எல்லாம் போயிட்டு வரணும். சரி கொஞ்சம் நல்ல வாழ்வியல் தான் கொஞ்சம் தூரத்தை சேர்த்தேன். காசு அதிகமானாலும் பரவாயில்லன்னு அதான் தூரமா காலேஜ் சேர்த்திருக்கேன். என்ன சொல்றீங்க? உள்ளுக்குள்ளே குதிரை ஓட்டக்கூடாதுல்ல, அதனாலதான் இங்க உனக்கு காலேஜ்ல இடம் கிடைச்சோம். நான் இங்க சேர்க்கல. உன் கூட நான் இருப்பேன். உன்னை கூட்டிட்டு வருவேன். இங்க பாரு, எங்க அம்மா தேவையில்லாத வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன? நீ கஷ்டப்பட்டு படிக்கப்ப அவன் இன்னொன்னு விரும்பிட்டு போயிருவா. சி வாய் கூசுதே. இங்க பாரு, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாரு, உனக்கு அப்படி ஏதாவது பிரச்சனை வந்தனா அதை என்கிட்ட சொல்லிடணும்னு எல்லாத்தையும் எதிர்த்துதான் நான் அவனை படிக்க வச்சிட்டு இருக்கேன். என்னடா இவனை கொச்சா பேசுதானே நினைக்காத. உனக்கு இதை தவிர வேற யாரும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நீ இவன் சும்மா யாருக்கிட்டையாவது பேசினா கூட எனக்கு துரோகம் பண்றேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கஷ்டப்பட்டு அவன் படிக்க வச்சான், இவன் கூட சுத்திக்கிட்டு இருக்கானே வாய் கூசாம பேசுவாங்கடி. எங்க அம்மாவே பேசுறாங்க, மத்தவங்க பேசுறதுக்கு ஏமாத்திரம். இங்க பாரு, ஞானமா நடக்கணும் சரியா? பல்ல கடிச்சிட்டு இருந்திருக்கேன் சரியா? வெளியில போனா 4 பேர் பேசுவான். இங்க பாரு, மனசுல என்னையும் படிப்ப கவனத்திலையும் சேர்த்துக்க. வேற எந்த சிந்தனையும் வேண்டாம். இந்த குணம் யாருக்கு வர? எங்க எல்லை இது வரைக்கும் எங்களுக்கு தெரியுங்க. அந்த எல்லையை தாண்டி எனக்காக இவ்வளோ செய்றீங்க. அப்படி நான் துரோகம் பண்ணனா நல்லா வாழ்க்கையில பிறக்காமலே இருந்திருக்கலாம். என்னடி? புரியுங்க. நீங்க சொல்லும் போது உங்க மனசு எவ்வளவு வலி இருக்குன்னு எனக்கு புரியுது. உங்க அம்மா பேசியிருக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு வலி இருந்திருக்கும்னு எனக்கு புரியுது. கண்டிப்பா. ஆனா உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா சத்தியமா என்னை இப்படி படிக்க அனுப்ப மாட்டாங்க. நான் வாழ்க்கையில நல்ல சந்தோஷம் அனுபவிக்கிறேன்னு தூரமா கொண்டு காலேஜா சேர்த்திருக்கவும் மாட்டாங்க. உங்களை நெஞ்சில சுமக்குறேங்க. சும்மா கண்டவெல்லாம் வந்து குடியேறதுக்கு இது ஒன்றும் சாக்கடை இல்லை, மனசு. என்னடி சொல்ற? நான் உனக்கிட்ட சொல்லணும் தானே சொன்னேன். எங்க அம்மா அப்படி சொன்னாங்கன்னு உன்னை சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐ லவ் யூ. உண்மையில நான் அதிர்ஷ்டக்காரி தெரியுமா? எங்க புரிஞ்சுக்காம அழுவியோ நினைச்சேன். உங்களை மாதிரி ஒருத்தரை இழக்கிறதுக்கு என்ன பைத்தியமாங்க? பெத்தவங்க கூட பிறந்தவன் யாருமே கண்டுக்கல.
நான் எக்கேடு கட்டு போனா போட்டுன்னு விட்டாங்க. ஆனா உங்க அம்மா எதிர்க்காங்கன்னு தெரியும், ஊர்ல இப்பெல்லாம் பேசுவாங்கன்னு தெரியும். எல்லாத்தையும் மீறி என் சந்தோஷம் தான் முக்கியம் நினைச்சீங்க பாருங்க. ஏங்க, அப்படி உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் படிக்க போறேன். அடிச்சு கூமுட்டேன். அதுக்கப்புறம் மடிப்பு மண்டல ஏறும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன் அதிரா எப்பவுமே எனக்கு தான். ஏன் அதிரா பத்தி எனக்கு தெரியும்டே. நீ என் காதலியா வாழல, என் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்க. எத்தனை நாள் என் மேல உள்ள நம்பிக்கையில, எத்தனை நாள் என் கூட எப்படி மறக்க முடியும்? எவ்வளவு நம்பிக்கை இருந்தா இப்படி தனிமையில வந்து நிப்ப? நீ என் மேல வச்சுக்கிறது நம்பிக்கைனா, நான் உன் மேல வச்சுக்கிறது நம்பிக்கை. நீ என் மேல வச்சுக்கிறது காதல், நானும் உன் மேல வச்சுக்கிறது காதல். எத்தனை பேர் நம்ம வாழ்க்கை நடுவில் வந்தாலும் நம்ம பிரிக்க முடியாது. ஏன்னா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோண்டே. இந்த காதலும் இந்த அன்பு போதும்டே. அனுச்சுக்கோங்க. சரி, ஊர்ல 1000 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டு உங்களுக்கு இனியா ரொம்ப பிடிச்சதே? சரி, ஊர்ல 1000 பேர் இருக்காங்க. உனக்கே என்ன பிடிச்சதே? அதான் எனக்கும் தெரியல. உன் மூஞ்சியும் ஒரு ரவுடித்தனமா, ஆனா என்னமோ இருக்கு, பிடிச்சிட்டு. ஊரே உங்களை ரவுடின்னு நினைச்சது. பொறிக்கு பையனது, சண்டைக்கார பையன்னு சொன்னிச்சு. ஆனா எனக்கு என்னமோ உங்களை பிடிச்சது. அப்படியா? இந்த முரட்டு பயிலுக்குள்ள தானே பாசம் அதிகமா இருந்தது. எங்க போனாலும் பின்னாடியே வந்துகிட்டு. சரி, முத மனசுல வந்த நேக்கி எப்படி இருந்த? இந்த முரட்டு பயில கட்டிக்கிட்டு வாழலாம் நினைச்சேன். அப்படியா? போக போக தானே தெரிஞ்சது இது முரட்டு பையலாம் கிடையாது, பாசக்கார பையன்னு தெரிஞ்சது. அதான் எத்தனை பேர் எதிர்த்தாலும் உங்களே கட்டிக்கலாம்னு முடிவு பண்ணுனேன். நான் உங்க மனசுல நினைக்க உங்களுக்கு எப்படி இருந்தது? 1000 பட்டாம்பூச்சி பறந்த மாதிரி இருந்தது. எனக்கு இந்த காதலுக்கு இதெல்லாம் பிடிக்காம தான் இருந்தது. நான் காலேஜ் படிக்கும் போது என்கிட்ட நிறைய பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஆமா, என்ன லவ் லெட்டர் வரும் தெரியுமா? நிச்சயமா தாண்டி. தினமும் ஒரு 5-6 லெட்டர் அது வரும். நான் அதை ஓபன் பண்ணி கூட பார்க்க மாட்டேன் தெரியுமா? ஏன்னா அப்பவே நீ என் மனசுக்குள்ள வந்துட்டேன். நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போனேன்னா அப்பதான் நீ முத என் மனசுக்குள்ள வந்த. நீ ஒரு பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு அம்மா அம்மா என்ன அடிச்சுட்டான் அப்படின்னு குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டே இருந்தியா? அப்ப தெரியாம என்ன ஒரு இடி அடிச்சுட்டு ஓடுனேன். எனக்கு வந்தது பாரு கோவம். அதுக்கப்புறம் நீ இடிச்சதே நினைச்சு பார்த்தேன்னா அவ்வளவுதான், பிளாட் ஆயிட்டேன். அப்பா என்ன ஒரு இடி, அந்த இடியில இவ்வளவு சுகமா அப்படின்னு நினைச்சு காலேஜ்ல போய் உட்கார்ந்து இருந்தேன். அண்டைக்குள்ள நீ ஓடிக்கிட்டே இருந்தியா? அப்பதான் புரிஞ்சுது மனசுக்குள்ள வந்துட்டான்னு. அதுக்கப்புறம் தினமும் உன்னை பாப்பேன், தினமும் நீ பண்ற சேட்டைலாம் ரசிப்பேன். உங்க அம்மா கிட்ட அடி வாங்கும் போது நீ பண்ற சேட்டை இருக்குதே, அதுக்கப்புறம் உங்க அம்மா நடிக்கும் போது எனக்கு கோவம் வரும். அப்புறம் தெரியல உன்னை பாப்பேன். அப்படி பார்த்து ராதுல அதிகமாயிட்டு. சூப்பரா இருக்குல்ல லவ் ஸ்டோரி? நல்லா இருக்கு. சரி, இன்னும் வா, நிறைய எடுத்து சுத்தி பார்க்கலாம். சரி. ஏய் சலமா, போமா. சரி, போலாமா? அடச்சே, 5 பைய உளிலையும் காணோம். ராணினை தேடி தட்டோல விட்டான்னு எங்க அம்மா சொன்னாவ. வந்து பார்த்தா ஒரு இடத்துலயும் காணோம். ஆதிர பிள்ளைய காணோம், தமிழ காணோம், ராணி பிள்ளை காணோம். ஆதிரா போயிருக்கா? எங்க தான் போய் தொலைஞ்சாலுவ? நானும் தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கேன். இன்னும் நடுத்தரு மட்டும் தான் பாக்கி. அங்கேயே போயிட்டோம்னா பயவுளில் எங்க போயிருக்குன்னே தெரியல. கை கழுவிட வேண்டியதான். எட்டிலா எங்கட்டே போயிருக்கிய? சின்ன விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாளுவல. எனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கேன். இத்தனை வருஷத்துல தண்ணிய சுத்த விட்டுட்டாளுவல. அட பாவிகளா, நான் ஒரு நாள் தண்ணிய ஊத்துறது இல்லையாட்டி எத்தனை தடவை சுத்திட்டு வந்திருக்கேன். அடியா தமிழே, நீ யாரு என் கண்ணுல படட்டி? வழியில நடுத்தருக்கு போயிட வேண்டியதான். ஒரு விளங்காத பயலாச்சே. அத்தி தங்கங்கள் வேற ஏதாவது போட்டு கொடுத்துருக்குமா? அத்தி பச்சை பச்சை வண்டி வண்டியா கேப்பானே. அத்தி ராணி இருந்தா கூட ஏதாவது சமாளிப்பா. தமிழ காணும், ஆதிரவ காணும், மீனா காணும். அத்தி இப்ப என்ன பண்ண? அத்தி கூட இருக்க கூட்டாளி பாத்துட்டானே. இப்ப திரும்பி பார்த்தா இப்பான். எனக்கு இன்னைக்கு நேரமே சரியில்லை. இத்தனை வருஷத்துல என்னைக்கா தனியா தெருவா சுத்தி இருக்கானா? இன்னைக்கு சுத்துனேன், அதான் நேரம் சரியில்லைங்குது. ஆகா, பத்த வச்சுட்டாண்டோய்.
டேய் இந்த பிள்ளை யாருன்னு தெரியுதா? எந்த ஊரு? இவளை பத்தி தெரிஞ்சு நம்ம என்ன பண்ண போறோம்? டேய் அந்த தங்கம் கழிவு சொன்னுச்சே என்ன? அதான்டா அது செவ பிள்ளை. டேய் அது இவளதானடா? இதுக்கப்புறம் இங்க இருக்கவே கூடாது. இவளேதான். அவன் ஓட்டத்தை புடிச்சிட்டா எப்படி அந்த தெருவழி தான் வருவா. இன்னைக்கு அவளை நம்ம மடக்கி பிடிக்கல விட்டுறாத. அம்மா இவ யார் குடுமா? அதான் அந்த தாசு இருக்கானே. எந்த தாசு? அதான் அந்த கறிக்கடைக்காரர் இருக்காருல. ஓ அந்த மேல் தெரு வயக்காடு பக்கம். அவன் தங்கச்சி தான் இவ. அதான் 5 பேர் கூட்டம் அலைவானுங்களே. அதுல என் தங்கச்சி உண்டு. ஓ இந்த இன பெரியம்மா தெருல ஆடிக்கிட்டே போவானுங்களே அவளுகளே தான் இவளுக. இவ தண்ட தங்கங்கிட்ட உணர்த்தி நாத்துனது. எப்படி அந்த தெரு தானே போயிருப்பா. இப்ப பாரு. எப்பா இப்படி ஒத்தையில கோத்து விட்டுட்டாளவளே. அத்தி இங்க வந்துட்டு இருக்கானே. இப்ப எங்க போவே? அத்தி பழிபடாத தெருக்கு போயிட வேண்டியதான். கேசல நிப்போ. அவன் யாரோ நாம யாரோ.